2024 டிஎன்பிஎஸ்சிக்கான ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாமே அது தெரிந்தது தான். ஸோ ஜனவரியில் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஜூனில் வந்து எக்ஸாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்புறம் வந்து ஜூனில் எக்ஸாம் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நிறுவனங்கள் இது சம்பந்த இப்போ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆவின் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க, டிரான்ஸ்போர்ட்டு, டிஎன்இபி, அப்புறம் வந்து புதுசாக வந்து வகுப்பு வாரியம் வக்ஃப் போர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ முஸ்லீம் வகுப்பு வாரியம். ஸோ அதுக்குமே வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் வந்து போக்குவரத்து துறையில் வந்து டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பணியிடங்கள், ஆமினில் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பணியிடங்கள், கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து என்ன வருது. அதே போல் இபியில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போலாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபீஷியலாக சைட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, டிஎன்இபி எவ்வளோ வருது, அதே போல் ஆவின்னு மற்ற டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து எது கீழே வருது, அது குரூப் 4 இல்லையா, குரூப் 2 இல்லையா, கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது வந்து நேற்று வந்து அவங்க அஃபீஷியலாக சைட்டில் கொடுத்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 சரிங்களா. அதில் வந்து அசிஸ்டன்ட்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கலந்துக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அது வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 3ல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் குரூப் 4 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொன்னால் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வக்ஃப் போர்டு, ஸோ வகுப்பு வாரியம்னு தனியாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அதுவுமே டிஎன்பிஎஸ்சி பண்ணுறாங்க. அப்புறம் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் போர்டு சரிங்களா. அப்புறம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸு தமிழ்நாடு கோஆப்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் ஆவின் அது வருது. அப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷன் அதுவுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வருது. அப்புறம் டைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா அது ஆவின்லேயும் எடுக்கிறாங்க ஓகேவா. அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனு, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷனு, அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷனில் டைப்பிஸ்ட் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் கிளர்க் டு மேனேஜிங் டைரக்டர் ஜென்ரல் மேனேஜர் ஸ்டெனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் அது எடுக்கிறாங்க. அப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் 3 அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் எடுக்கிறாங்க. பர்சனல் டு சேர்மன் ஸ்டெனோ வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் அது எடுக்கிறாங்க. அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டும் அதுவே எடுக்கிறாங்க. ரிசப்ஷன் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் லிமிடெட். மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 தமிழ்நாடு கோஆப்டிவ் மில்க் ப்ரொடியூசர் அது ஆவில் எடுக்கிறாங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சிக்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் வந்து நம்ம குரூப் 4ல் கலந்துக்கிறாங்க சரிங்களா. இதுக்கெல்லாம் வந்து குரூப் 4 மூலமாக ஆட்கள் தேர்வு செய்கிறாங்க சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இதில் தான் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த வந்து டெக்னிக்கல் லெசன் வந்து உள்ளே வருது டிஎன்இபியோட. ஜூனியர் டெக்னிக்கல் லெசன் அது வந்து கேண்டலூர் டிபார்ட்மெண்ட்டு கைத்தறியில். அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் வருது. அப்புறம் டெக்னிக்கல் லெசன் எதில் வருதுங்க எப்படின்னு 200 வேகன்சி சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் அப்புறம் தான். அது வந்து டிஎன்இபியில் இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேட் டான்ஜிகோரில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வருதுங்க. அது கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் அந்த ரெக்கமெண்ட் கொண்டு வராங்க. மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் லேபு, ஆப்ரேஷன், ரெஃப்ரிஜரேஷன், எலக்ட்ரிக்கல், வெல்டிங்கு, ஆட்டோ மெக்கானிக்கு, டயரு, பாய்லரு, அப்புறம் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆவினுக்கு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டனரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டேபிள் 2ல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சரிங்களா. காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் லா படிச்சவங்க பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் சீனியர் ஆஃபீஸர் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்னு புதுசாக வருதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இதில் வந்து ஜூனியர் அனலிஸ்ட் ட்ரக் டெஸ்டிங் அண்ட் லேபரேட்டரி ட்ரக் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த ட்ரக் டீல் வந்து சம்மந்தமாக வந்து ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கிறாங்க. மற்றபடி ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக எடுக்கிறாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து
கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தனியாக எடுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அது இந்த டிஎன்இபி வருகின்ற 2024 டிஎன்இபியில் அதாவது டிஎன்பிசியில் பங்கு பெறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம டிஎன்பிசியில் எதிர்பார்த்தது வந்து ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வருது, ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அது வந்துக்கான இன்ஜினியரிங் சர்வீஸில் வந்து இது கொடுக்கல. சரி, அடுத்து எதுவும் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கலாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ குரூப் 4 போனால் இந்தந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுறதுக்காக தான் காலநிலை. அதே போல் குரூப் 2 என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மாறும், இன்னும் கூட வரும். ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது இன்னும் நிறைய நிறுவனங்கள்ட்ட வாங்கி வந்து அவங்க அதுக்கும் சேர்த்து தான் தேர்வு வைப்பாங்க. ஸோ கூடுதல் தகவல் கிடச்சா கூட நம்ம அடுத்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.